இன்னும் சரியா சொல்லணும்னா ப்ரூஸ்லியோட தத்துவத்தால ஈர்க்கப்பட்ட சில தனிப்பட்ட வளர்ச்சி குறிப்புகள். ஆமா, அவரோட ஒரு புகழ்பெற்ற மேற்கோள் இருக்கு இல்லையா? உங்கள் சொந்த அனுபவத்தை ஆராயுங்கள், பயனற்றதை நிராகரியுங்கள், பயனுள்ளதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்புறம் உங்களுக்கு தேவையானதை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். கரெக்ட். இத கேக்குறதுக்கு ஏதோ பெரிய தத்துவம் மாதிரி இருந்தாலும் இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். சரிதான். இந்த உரையாடல் முடியும் போது உங்க வாழ்க்கையை ஒரு புது கோணத்துல பார்க்கிறதுக்கு சில கருவிகள் உங்க கையில இருக்கும்னு நம்புறோம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல் யோசனை இதுதான். நம்ம வாழ்க்கைய ஒரு ஆராய்ச்சியாளரா அணுகிறது. அதாவது ஒரு ஆராய்ச்சியாளர் தொப்பிய போட்டுக்கிற மாதிரி. கேட்க வேடிக்கையா இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்த ஆதாரத்துல ஒரு நல்ல கதை இருக்கு. ஒருத்தருக்கு சமூக கூட்டங்களுக்கு போறதுனாலே ஒரு பயம், ஒரு பதட்டம். ஆமா, அது ஒரு பெரிய சுமையா அவருக்கு இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் அவர் ஒரு சின்ன மாற்றத்தை முயற்சி பண்றாரு. அவர் அந்த விருந்துக்கு ஒரு விருந்தினரா போகல. அதுக்கு பதிலா ஒரு மானுடவியலாளரா, ஒரு ஆராய்ச்சியாளரா போறாரு. அவரோட நோக்கம் மத்தவங்கள கவரணுங்கிறது இல்ல. அவங்கள கவனிக்கணும். அவ்வளவுதான். ஆமா, நான் என்ன பேசுவேன், எல்லாரும் என்ன பார்க்கறாங்களாங்கிற அந்த உள்மனக்குரல் அடங்கிடுது. அதுக்கு பதிலா, ஓ, இந்த மனுஷன் எப்படி பேசுறாரு, இவங்களோட உடல் மொழி என்ன சொல்லுதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பெரிய மானமாட்டம் இல்லையா? அந்த நொடியில கவனம் அவர் மேல இருந்து விலகி வெளியில போயிடுது. அந்த பாரம் அப்படியே இறங்கிடுது. அவருக்கு ஒரு புது சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உணர்றாரு. ஆமா, இதையே அவர் மத்த இடங்கள்லயும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு சுவாச பயிற்சி வகுப்புக்கு போறாரு. ஆனா ஒரு மாணவனா இல்ல. ஒரு ஆள்வாளரா போறாரு. இது எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு ஆர்வத்தோட. கரெக்டா சொன்னீங்க. இதுல என்ன ஒரு சக்தி இருக்குன்னா, நீங்க ஒரு பங்கேற்பாளரா இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒரு துப்பறிவாளரா மாறும்போது பயமுறுத்துற விஷயங்கள் கூட ஒரு வாய்ப்பா தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஆதாரத்தோட ஆசிரியர் அவங்க மகள் கிட்ட சொல்ற மாதிரி, ஆமா, ஒரு டீச்சர் போர் அடிச்சா அத பத்தி புகார் பண்ணாம அவங்க கிட்ட இருந்து என்ன சுவாரஸ்யமான விஷயத்த கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு விளையாட்டா முயற்சி பண்ணுன்னு சொல்றாரு. எனக்கு காலேஜ்ல இது தெரிஞ்சிருந்தா நிறைய வகுப்புகள் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். நிச்சயமா, அந்த புகாரிலிருந்து ஆர்வத்துக்கு நம்மள நகர்த்துற ஒரு சின்ன தந்திரம் இது. இது நீங்க கூட இப்ப முயற்சி பண்ணலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி உங்கள சுத்தி என்ன இருக்குன்னு கவனிங்க. நீங்க எங்க இருக்கீங்க? என்ன சத்தம் கேக்குது? உங்க உடம்பு எப்படி உணருது? உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? எந்தவித தீர்ப்பும் இல்லாம ஒரு ஆராய்ச்சியாளரா தகவல்களை மட்டும் சேகரிங்க. ஒருவேளை நீங்க ஒரு பரபரப்பான பேருந்துல இருக்கலாம், இல்லனா அமைதியான அறையில இருக்கலாம். நீங்க சோர்வா உணர்றீங்களா இல்ல உற்சாகமா இருக்கிறீங்களா? இந்த தகவல் ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரி. ஆமா, நான் இப்ப இருக்கிற இடத்துல இருக்க விரும்பலேன்னு கண்டுபிடிக்கிறது கூட ஒரு பெரிய வெற்றி தான். அதுதான் அடுத்த படிக்கு முதல் அடி. சரி, இந்த ஆராய்ச்சியாளர் மனநிலை நம்ம கவனத்தை வெளியே திருப்புது. ஆனா ஒரு கட்டத்துல அந்த கவனத்தை மறுபடியும் நமக்குள்ள திருப்பணும் இல்லையா? ஆமா, அங்கதான் நம்மளோட அறியாம ஈகோ எல்லாம் உள்ள வருது. ப்ரூஸ்லி தன்னை ஒரு ஆசிரியர்னே சொல்லிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தொலைந்து போன ஒரு பயணிக்கான வழிகாட்டி மட்டுமேன்னு சொல்றாரு. வளர்ச்சிங்கிறது நம்மளோட பொறுப்பு. ஆனா இதுல பெரிய சவால் என்னன்னா நம்ம அறியாமைய நாமளே புரிஞ்சுக்கிறது தான். இங்க அறியாமைன்னா அறிவில்லாத நிலைன்னு அர்த்தம் இல்ல. இந்த ஆதாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, அறியாமைங்கிற வார்த்தை புறக்கணிப்பதுங்கிற வார்த்தையிலிருந்து வருது. ஓ, அப்போ நமக்குள்ள இருக்கிற சில உண்மைகளை நம்ம பார்க்க மறுக்கிறது தான் அறியாம. சரியா சொன்னீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஈகோ. ஈகோ நம்மள பாதுகாக்க முயற்சி பண்ணும். ஆனா சில சமயம் அதுவே நம்ம வளர்ச்சிக்கு தடையா மாறிடும். அப்போ நம்ம ஈகோவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு 2 முக்கியமான அறிகுறிகள் சொல்றாங்க. முதல் அறிகுறி, வேண்டும்ங்கிற வார்த்தைய நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது. உதாரணத்துக்கு, நான் இந்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டும்னு நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பாரம் வந்தா அது உங்க ஈகோவோட குரலா இருக்கலாம். ஆனா அதே எண்ணம் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்தா, ஒரு உத்வேகத்தை கொடுத்தா, அது உங்க உண்மையான விருப்பமா இருக்கலாம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும்னு நினைக்கிறது ஈகோவா இல்ல அது ஆரோக்கியமான சுய கட்டுப்பாடா? எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது? அருமையான கேள்வி. அந்த வித்தியாசம் அந்த எண்ணத்தோட வர்ற உணர்ச்சியில இருக்கு. நான் உடற்பயிற்சி செய்யணும், இல்லனா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு பயத்தோட செஞ்சா அது ஈகோ. ஆனா நான் உடற்பயிற்சி செஞ்சா என் உடம்புக்கு நல்லது, நான் நல்லா உணர்வேன்னு ஒரு மகிழ்ச்சியோட நினைச்சா அது உண்மையான விருப்பம். கரெக்ட். அந்த உணர்ச்சி தான் உண்மையான வழிகாட்டி. சரி, 2வது அறிகுறி. மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு அதிகமா கவலைப்படுறது, நம்ம மதிப்பு, புகழ் எல்லாம் வெளியேந்து வரணும்னு நினைக்கிறது. ஓகே, இப்போ அந்த புறக்கணித்தல் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆதாரத்துல ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் இருக்கு. ஆமா,
ஒருத்தரை பத்தி எல்லாரும் அவர் நேர்மையற்றவர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவாரு? உடனே கோபப்படுவாரு. இல்ல நான் நேர்மையானவன். மனா, ஆராய்ச்சியாளர் மனநிலையில அவர் என்ன கேட்கணும்னா, நான் செய்யற எந்த விஷயம் மத்தவங்களுக்கு இந்த எண்ணத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்கணும். இது பழியத்துக்கிறது இல்ல. ஆமா, இது ஒரு உண்மையை தேடுறது, நாம புறக்கணிச்ச ஒரு விஷயத்த ஆராயறது. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க இந்த ஆசிரியரோட தனிப்பட்ட அனுபவமே உதவுது. அவருக்கு உணவு கூட ஒரு சிக்கலான உறவு இருந்திருக்கு. பல வருஷமா அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா அதோட மூல காரணத்தை அவர் தேடவே இல்ல. அத ஒரு கெட்ட பழக்கமா மட்டும்தான் பார்த்திருக்காரு. ஒரு நாள் அவரோட 40 வயசுல அவங்க அப்பாவோட மரணம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நினைவு வருது. அவரோட 4வது வயசுல நடந்த ஒரு சம்பவம். ஆமா, அவங்க அப்பாவோட இறுதிச் சடங்கு. ஆயிரக்கணக்கான மக்கள், கேமரா வெளிச்சம், ஒரே குழப்பம், அதிர்ச்சி. அந்த சின்ன பையனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் வா உனக்கு மிட்டாய் வாங்கி பெறேன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நொடியில அந்த மிட்டாய் அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்திருக்கு. அந்த வலிய மறக்கடிச்சிருக்கு. 40 வருஷம் கழிச்சு இந்த நினைவ பேசும்போதுதான் அவருக்கு புரியுது. மன அழுத்தம் வரும்போதெல்லாம் அவர் ஏன் உணவை தேடுறாருன்னு. ஆமா, அந்த 4 வயசு குழந்தைக்கு வலிய சமாளிக்க சர்க்கரை ஒரு தற்காலிக தீர்வா மாறியிருக்கு. அந்த வலிமிகுந்த நினைவ அவர் இத்தனை வருஷமா புறக்கணிச்சிட்டு இருந்ததால இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியல. இதுதான் ப்ரூஸ் லீ சொல்றது. கற்றல் என்றது நமது அறியாமைக்கான காரணத்தை கண்டுபிடிப்பது. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அது பயத்தை நேருக்கு நேரா சந்திக்கிற மாதிரி. ஆமா, இது நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. ப்ரூஸ் லீ சொல்றாரு, உங்கள் பயத்தை புரிந்து கொள்வதே உண்மையாக பார்க்கத் தொடங்குவதின் ஆரம்பம். வலியத் தவிர்க்க நினைச்சா நம்ம வளர்ச்சி நின்னுடும். இதுல ஒரு சுவாரஸ்யமான கோணம் என்னன்னா, நம்ம பலங்களும் பலவீனங்களும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. நாம அத நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பாக்குறோம். ஆனா அது தப்பு. ஆமா, உதாரணத்துக்கு ஆசிரியர் சொல்றாரு, அவரோட பலம் அவருக்கு தனிமையா இருக்கிறது பிடிக்கும். அவர் தற்சார்புடையவர். அதனால அவர் சீக்கிரம் போர் அடிக்காது. ஆனா அதோட மறுபக்கம், அதாவது பலவீனம் என்னன்னா, சில சமயம் தன்னை ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறாரு. மத்தவங்க கிட்ட உதவி கேட்க தயங்குறாரு. தற்சார்புங்கிற பலமே தனிமைங்கிற பலவீனமா மாறுது. இன்னொரு உதாரணம் கூட இருக்கு. அவருக்கு புதுமைகளும் எதிர்பாராத திருப்பங்களும் ரொம்ப பிடிக்குமா. அது அவரோட பலம். ஆனா அதோட பலவீனம் அன்றாட வழக்கமான வேலைகள். பில் கட்டுறது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டப்படுவாரு. இது ஆச்சரியமா இருக்கு. நாம எதெல்லாம் நம்மளோட பெரிய குறையா நினைக்கிறோமோ அதுக்குள்ளேயே ஒரு பலம் ஒழிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தன்னை ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவரா நினைக்கலாம். அது ஒரு பலவீனமா பார்க்கலாம். ஆனா அதோட பலம் என்ன? அவரால மத்தவங்களோட உணர்வுகளை ஆழமா புரிஞ்சுக்க முடியும். பச்சாதாபம் அதிகமா இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பலம். இத நீங்க கூட ஒரு பயிற்சி மாதிரி செய்யலாம். ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பக்கம் உங்க பலத்தையும் இன்னொரு பக்கம் பலவீனத்தையும் எழுதுங்க. அப்புறம் ஒவ்வொரு பலத்துக்கும் இணையான பலவீனம் என்ன, ஒவ்வொரு பலவீனத்துக்கும் இணையான பலம் என்னன்னு யோசிச்சு எழுதுங்க. உதாரணமா, நான் ஒரு சோம்பேறின்னு நீங்க நினைச்சா அதோட மறுபக்கம் எந்த வேலையும் கச்சிதமா முடிக்கணும்னு எனக்கு அழுத்தம் இல்ல, என்னால ரிலாக்ஸ்டா இருக்க முடியுதுன்னு இருக்கலாம். இந்த பயிற்சி நல்லது கெட்டதுங்கிற தீர்ப்புகளை தாண்டி நம்மள முழுமையா ஏத்துக்க உதவும். ப்ரூஸ்லி சொல்ற மாதிரி எல்லா அறிவும் தன்னை பற்றிய அறிவே. நம்மளோட இருண்ட பக்கத்தையும் ஒளிப்பக்கத்தையும் சேர்த்து ஏத்துக்கிறதான் முழுமையான அறிவு. ரொம்ப அருமை. அப்போ இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கைய ஒரு ஆராய்ச்சியாளரா பாக்குறது, நம்ம அறியாமைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நம்ம பலம் பலவீனத்தை ஒரு சமநிலையோடு பாக்குறது எப்படின்னு பார்த்தோம். இறுதியா நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. அது பிரச்சனையில தான் தீர்வு இருக்கிறது. இது ப்ரூஸ்லியோட ஒரு முக்கியமான மேற்கோள். பிரச்சனையிலே தீர்வு இருக்குமா? அது எப்படி? ஒரு கணித சமன்பாடு மாதிரி யோசிங்க. 3+x = 10. இதுல x தான் பிரச்சனை. அதோட தீர்வு எங்க இருக்கு? அந்த சமன்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. நாம வெளிய சமையல் அறையில போய் தேட முடியாது. ஆனா நிஜ வாழ்க்கையில நாம அதைத்தான் செய்யறோம் இல்லையா? நம்ம பிரச்சனைக்கு மத்தவங்கள காரணம் சொல்றோம், சூழ்நிலைகளை காரணம் காட்டுறோம். நான் வேலைக்கு தாமதமா போனதுக்கு டிராஃபிக் தான் காரணம்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆமா, ஆனா அது தீர்வை கொடுக்காது. ஒரு ஆராய்ச்சியாளரா பார்த்தா நான் ஏன் தாமதமா கிளம்புனேன்னு கேட்கணும். அதுக்குள்ளதான் உண்மையான காரணம் இருக்கும். ஒருவேளை உண்மையான பிரச்சனை டிராஃபிக் இல்லாம அந்த வேலையில நமக்கு இருக்கிற அதிருப்தியா இருக்கலாம். மிகச்சரியா. நாம எப்படி சிந்திக்கிறோங்கிறதா முக்கியம், என்ன சிந்திக்கிறோங்கிறத விட. ஒரு பிரச்சனைய கோபத்தோட அணுகுறோமா இல்ல ஒரு ஆராய்ச்சியாளரோட ஆர்வத்தோட அணுகுறோமாங்கிறது தான் வித்தியாசத்தை உருவாக்குது. ஆமா,
இது நம்மள ப்ரூஸ்லியோட ஆரம்ப புள்ளிக்கு கூட்டிட்டு வருது. பயனற்றதை நிராகரியுங்கள், பயனுள்ளதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையானதை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ப்ரூஸ் லீ அவர் கத்துக்கிட்ட விஷயங்களை சும்மா யோசனையோட நிறுத்திக்கல. அவர் எல்லாத்தையும் எழுதி வைப்பாரு. எண்ணங்களை செயலாக மாத்துறதுக்கு அவருக்கு ஒரு செயல்முறை இருந்துச்சு. ஆமா. அதனால உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க உங்க அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை வெறுமனே சிந்திப்பதோடு நிறுத்திக்கிறீங்களா? இல்ல அத உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த ப்ரூஸ்லி மாதிரி ஒரு செயல்முறைய பின்பற்றீங்களா? ஒரு யோசனைய உங்க தலையில இருந்து யதார்த்தத்துக்கு கொண்டு வர நீங்க பயன்படுத்துற அந்த தனிப்பட்ட வழி என்ன?